करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रक्कलोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः. ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? ஆத்ம ஞானத்தின்படி ஒருவன் புரிந்து வாழ முடியுமா? மனமானது இயற்கையாகவே சஞ்சலப்படக்கூடியது. மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அப்படி இருக்கையில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? சஞ்சலமிகு மனக்கிருஷ்ண பலவத்திரிடம், அது மட்டுமல்ல இந்திரிய விஷயங்களை நோக்கி நம்மை ஓடச் சொல்கிறது, ஓடச் செய்கிறது. அதாவது எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை செய்ய முடிவதில்லை. உலக விஷயங்களிலேயே மனமானது சென்று கொண்டு இருக்கின்றது. காலையில் எழுந்தால் வாழ்க்கை முறைகளை கையாளுவதற்கே சரியாக இருக்கின்றது. உணவு, உடை இவைகளை சரிப்படுத்துவதற்கே, சரி செய்வதற்கே மனமானது போதுமான அளவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனதை இறை தியானத்தில், ஆத்ம தியானத்தில் ஈடுபடுத்த முடியுமா? பல்வேறு கடமைகளுடைய நடுவில் மனமானது எப்பொழுதுமே இயற்கையாகவே அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை ஆத்ம சாதனையில் ஈடுபடுத்த முடியுமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பலவத்திரிடம் வாயோகோ இவ என்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற அர்ஜுனன், காற்றை கையில் பிடிப்பது போல காற்றை நாம் உணரத்தான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய வேகத்தை உணர முடியும். அது மாதிரி நம்முடைய மனமானது பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய வேகத்தை உணர முடிகின்றது. வேகம்னா என்ன? பொய், கோபம், ஆசை, பொறாமை, கஷ்டம் இவைகளிலிருந்து விடுபட முடியுமா? அர்ஜுனுடைய கேள்வியில் அவ்வளோ ஒரு எண்ணற்ற கருத்துக்கள் இருக்குது. சாதாரணமாக ஆத்ம ஞானத்தை நிலைவர முடியுமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அடுத்த கேள்வி, மனமானது இயற்கையாகவே ஆத்ம ஞானத்தை தவிர அனாத்ம ஞானத்தில் அதிகமாக செயல்படுகின்றது. அனாத்ம ஞானம்னா என்ன? நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, எனக்கு எது கொடுத்தாலும் நிறைவு வராது, எதை அடைந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் திருப்தி வராது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று மனமானது போய்கொண்டு இருப்பது சஞ்சலம். அனாத்ம ஞானம் பாங்க. நிறைவு இல்லாத, பூர்ணமில்லாத, திருப்திகரமற்ற, அதிருப்தியுடன் கூடிய மனம். எதை அடைந்தாலும் மனம் எப்பொழுதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கின்றது. கோபம், குரோதம், லாபம், நட்டம், மானம், அவமானம் இவைகளையே சிந்தித்து கொண்டு இருக்கின்றது.
இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்க வேண்டும், அப்படி செய்திருக்கலாம், இனிமேல் இது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே சஞ்சல கடல் அலைகள் மாதிரி அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை கடல் அலைகளை போல எப்படி ஒருநிலைப்படுத்த முடியும்? அர்ஜுனன் கேட்கின்றான். அதற்கு பதில் பகவான் கூறினார், நம்ம பார்த்தோம், முடியும் அப்படிங்கிறார். சந்தேகமே இல்லை, மனமானது சஞ்சலப்படக்கூடியதுதான். ஆனால் மனதை ஒரு பயிற்சியின் மூலமாக நாம் அதை கட்டுப்படுத்தலாம். பயிற்சினா என்ன? ஒரே ஒரு எண்ணத்தை மனதிற்கு கொண்டு வந்து அதில் பழக்குதல். எதை பழக்குதல்? வைராக்கியத்துடன். இந்த உலகமானது அனித்தியமானது, இந்த உலகமானது எதுவுமே நிறைவை தராதது. ஆத்ம விஷயங்களை என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் எதிர்ப்பதமாக நினைத்தல் ஆத்ம ஞானம். அவ்வளவு. ஒரே ஒரு சூத்திரா மாதிரி அனாத்ம விஷயங்களினோ இந்த உலகமானது எதையெல்லாம் நாம் நினைத்து ஓடுகின்றோமோ அதற்கு எதிர்ப்பதமாக நினைத்தல் ஆத்ம ஞானம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்பொழுதுமே நம்ம எதிர்ப்பதமாக ஆப்போசிட்டாக தான் செயல்படுகின்றோம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவர் எனக்கு எப்பயுமே எதிர்ப்பதமாகத்தான் இருப்பார், எப்பயுமே என்னை எதிரியாகத்தையும் பாவிப்பார் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த நம்ம எல்லாமே ஆத்ம ஞானத்துக்கு எதிரி தான். அப்படி இல்லாமல் அது வைராக்கியங்கிறது என்ன? நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? இந்த உலகம் எனக்கு திருப்தியை கொடுக்கும் நினைப்போம். அதுக்கு எதிராக நினைக்கிறது ஆத்ம ஞானம். உலகம் எனக்கு திருப்தியை கொடுக்காது. இயல்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இயல்புக்கு ரிஜெக்ட் செய்வது, அந்த இயல்பை தள்ளுதல், அதற்கு எதிர்ப்பமாக நினைத்தல். உடல் மனம் என்று நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ வைராக்கியம் அபியாசம் என்ன செய்யணும்? உடல் மனம் நான் அல்ல. இதை செய்தால் நிம்மதி வரும் என்று நினைக்கின்றோம். இதை செய்தால் எனக்கு நிம்மதி இல்லை. ஞானம் அதுவே ஆத்ம ஞானங்கள் பெரிய இது. அதே அதிசுலபம்னு ரமண மாதிரி சொல்லுவார். ஞானம்ங்கிறது ரொம்ப சுலோகம், பட் அபியாசம் பண்ணணும், வைராக்கியம் பண்ணணும்னு அர்ஜுனன் சொல்கிறார். மற்ற சாதனைகளுக்கு அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. இப்போ அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண என்ன செய்யணும்? ஒரு காரியம்னு நினைக்கணும். அதற்கு ரொம்ப பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கு. அரிசி வாங்க வேண்டியிருக்கு, பருப்பு வாங்க வேண்டியிருக்கு, அன்பர்களை தேட வேண்டியிருக்கு, ஒரு இடம் பார்க்க வேண்டியிருக்கு, அது மட்டும் எல்லாம் செஞ்சு குக் பண்ண வேண்டியிருக்கு, பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் மற்றவங்க சாப்பிட்டா தானே அவங்களுக்கும் அன்னதானங்கிற தெரியப்படுத்த வர வேண்டியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பூஜைகளுக்கு திரவியங்கள் தேட வேண்டியிருக்கு, மந்திரங்களை ஓத வேண்டியிருக்கு, மந்திரங்களை செய்ய வேண்டியது இருக்குது, பூஜை பண்ணுறவர்களுக்கு தட்சணை கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து சாரமாக பூஜையை பார்க்க வேண்டியிருக்கு அல்லது செய்ய வேண்டியிருக்கு. அது எல்லாம் ஏற்பாடு பண்ணினால் பூஜை கிடைக்கும், பூஜையினுடைய பலன் கிடைக்கும். ஆனால் சேவை பண்ணால் சும்மா இல்லை, உடலையும் நேரத்தையும் மனதையும் பொருளாதாரத்தையும் செலவிட்டால்தான் எவ்வளவோ அது சார்ந்த அணிகலனானது அதில் இருக்குது. ஆனால் இந்த ஞானத்தில், பிரம்ம ஞானத்தில் வைராக்கியத்தை அடைவதற்கு மனம் ஒன்றுதான் சரியாக இருக்க வேண்டும். அந்த மனதை சரிப்படுத்தினாலே நம்ம ஞானத்தை பெறலாம். இதெல்லாம் தேவையில்லை. நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றேன், நான் திருப்தி சுரூபமாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் வர்றதுக்கு என்ன பிரயத்தனம் வேண்டி கிடக்கு? சாஸ்திர ஞானத்தை, சாஸ்திரத்தை கேட்பதற்கு, பூஜைகள் செய்வதற்கு, புனஸ்காரங்கள் செய்வதற்கு பிரயத்தனம் வேண்டும். மற்ற திரவியங்களை சார்ந்து இருக்கின்றோம்.
ஆனால் ஆத்ம ஞான விசாரத்தில் ஈடுபடுவதற்கு யாரையும் சார்ந்து இல்லை. ஆத்ம ஞானத்தை படிப்பதற்கோ இல்லை சிந்தனைகளை சாஸ்திரங்களை கேட்பதற்கோ ஆனந்த சுரூபமாக உள்ள ஆத்ம தத்துவத்தை ஆனந்தமாக நாம் கேட்டு மகிழ்கின்றோம். அதற்கு எந்த விதமான முயற்சியும் இல்லை. ஏன்னா அது நம்மை பற்றியும் நம்முடைய சொரூபத்தில் உள்ள தன்மைகளை பற்றியும் கேட்கின்றோம். கரும்பு தின்னக்கூடிய அம்பாங்கல்ல, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நம்மளை பற்றி சொரூபத்தை, நம்ம ஆனந்த சொரூபத்தை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை கேட்பதற்கு நமக்கு எவ்விதமான சிரமமும் அதிகமான முயற்சியும் மற்றவர்களை சார்ந்தும் நாம் தேவையில்லை. சிறிது முயற்சி செய்தாலே போதும். என்ன வேண்டும்? அபியாசம். அதை நினைத்து நினைத்து நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதன் மூலமாக மனதை அடக்கலாம் என்பது அர்ஜுனுடைய கேள்வி. உண்மைதான். இப்போ குதிரையை பயிற்சி பண்ணுறோம், அதை அடக்கிறோம். குதிரையை பயிற்சி பண்ணும்போது அதை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அபியாசம். அவன் அதை தொடர்ந்து அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். எந்த மிருகமானாலும் சரி, அது மாதிரி தொடர்ந்து நம்ம பயிற்சி கொடுத்தால் எந்த ஒன்றையும் நாம் அடக்கலாம். வீட்டில் சுத்தமாக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் சுத்தமாக வச்சா அப்புறமா தொடர்ந்து நம்ம செயலை செய்வோம். அதே அபியாசம். துணிமைகளை துவைச்சா ஒரு நாள் துவைச்சா போமா, தினந்தோறும் அதை பராமரிக்க வேண்டும். ஒரு நாள் துணி உறுத்துறது சாதாரணம் இல்லை, அதுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது. டேப்பை திறந்தால் தண்ணி வர்றதும் சாதாரணம் இல்லை, அதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ முயற்சிகள் இருக்குது. சாதாரண உலக வாழ்க்கைக்கே அதிகமான முயற்சிகள் தேவைப்படும் பொழுது ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதுக்கு முயற்சிகள் நமக்கு அதிகமாக தேவை. கொஞ்சம் முயற்சி செய்தாலே நமக்கு போதும். அதைத்தான் இந்த இடத்துல பகவான் கூறுகின்றார். அதன் முன்பு இனி ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. ஆத்ம ஞானத்தில் நீங்கள் கூறுவது போல ஆத்ம ஞானத்தில் ஒருவன் சிரத்தையுடன் ஈடுபடுகின்றான், ஞானத்தையும் அடைந்து விட்டான். ஞானத்தை அடைந்த பின்பு அவன் ஞானத்தை அடைய முடியாமல் மரணத்தை அடைந்து விட்டான். அவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவானுடைய பதில் என்ன? அதை அர்ஜுனன் கேட்கின்றான். பிரம்மண பதிகி. பிரம்மனை அடைய வேண்டிய மார்க்கத்தில் அவன் லட்சியத்தை அடைய முடியவில்லை. ஆனால் ஆத்ம ஞானத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். ஞானத்தில் அடைய முடியாமல், ஞானத்தை நிற்க முடியாமல் அவன் இறந்து விட்டான். அவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவானுடைய பதில் 40வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அவன் கீழான கதியை அடைவதில்லை. இந்த லோகத்திலும் மறுலோகத்திலும் அவனுக்கு நாசம் என்பது இல்லை. துர்கதியை அவன் அடைவதில்லை ஏ மகனே. அப்படி என்பது 40வது கேள்வி. 40வது ஸ்லோகத்தில் பகவானுடைய பதில். மீண்டும் பகவான் சொல்றார், அவனுக்கு நல்ல கதிதான் கிடைக்கும். கல்யாண கிருத்து அப்படிங்கிறாரு. கல்யாண கிருத்துனா அவன் மோட்ச மார்க்கத்தில் தொடங்கி விட்டான், அவன் ஆன்மீக வழியில் தொடங்கி விட்டான். அதனால் அவனுக்கு கீழான கதி என்பது இல்லை, கீழான பிறவி என்பது இல்லை. மேலுலோகத்திலும் அவனுக்கு கீழான லோகம் என்பது இல்லை, அடுத்த பிறவியிலும் அவனுக்கு கீழான லோகம் என்பது இல்லை, கீழான பிறவி என்பது இல்லை, லோகம் என்பதும் இல்லை. அவனுக்கு மேல் லோகம்தான், நரகலோகம் இல்லை, அதலவிதல பதலலோகமும் இல்லை. மேலான பிறவி, மேலான லோகம், மேலான வாழ்க்கை அவனுக்கு அமைகின்றது. யாருக்கு? புரிஞ்சோ புரியலையோ பகவத்கீதை கேட்டவர்களுக்கு, சாஸ்திரத்தை கேட்டவர்களுக்கு, தினந்தோறும் 6 to 6:30 வரை ஆன்மீக விஷயங்களை
சற்சங்க விஷயங்களை கேட்டவர்களுக்கு என்ன கதி வருது? அதோகதி. அதோகதினா என்ன? எந்த கதியும் இல்லை. மோட்சத்தை அடைந்தால் அவர்களுக்கு மோட்சகதியானது கிடைக்கின்றது, அதோகதியானது கிடைக்கின்றது. மோட்சத்தை அடைய முடியவில்லை, புரிய முடியவில்லை, ஆனால் நான் கேட்டேனே என்றால் அடுத்த பிறவியில் பெரிய மில்லினர், பெரிய பணக்கார வீட்டில் தர்மமும் நியாயமும் இருக்கின்ற பணக்கார வீட்டில் நாம் பிறந்து சௌரியமாக கண்டசா காரில், BMW காரில் நம்ம போகலாம். ஆனால் இந்த பிறவியில் நம்ம BMW கார் போக முடியாட்டியும் இந்த பகவத்கீதை கேட்பதன் மூலயமா அடுத்த பிறவியில் பணக்கார வீட்டில் பிறந்து ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு BMW காரில் போகலாம். இதில் மோட்சத்தை அடையாமல் இருந்தார். அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக பகவானுடைய பதில் இப்படி என்ன நடக்குங்கிறத சொல்கிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நமக்கு லட்சியமாகக்கூடாது. இந்த பிறவியிலேயே நாம் மோட்சத்தை அடைவதற்கு, ஞான நிஷ்டை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இருந்தாலும் பகவான்